ஆண்டவரும் இரட்சகருமானே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 27 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு விசேஷ சிருஷ்டிப்பு. எபேசியர் 2:10 சொல்கிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய கையிலே விசேஷித்த சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை சிருஷ்டித்த போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்தார். நீங்கள் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் வளர்வதற்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டார். உங்களுடைய ஆவி விசேஷமானது, பரலோகத்தோடும் ஆவியானவரோடும் தொடர்பு கொள்ளக்கூடியது. உங்களுடைய ஆத்துமா விசேஷித்தது. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் ஆத்துமாவில் களிகூறுதல் உண்டாகிறது. கர்த்தரை அன்போடு பாடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னமும் சமூகமும் வெள்ளம் போல இறங்கி வந்து உங்களை சூழ்ந்து கொள்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள், ஏனென்றால் உங்களை மீட்க தேவாதி தேவன் பரலோக பொற்தள வீதியையும் மகிமையும் விட்டுவிட்டு அடிமையைப் போல தன்னை தாழ்த்தினார். உங்களுக்காக சிலுவையை சுமந்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே, அவர் எவ்வளவு மேன்மையாய் உங்களை கண்டிருக்கிறார். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். 18 சங்கீதம் 35 உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டமும் தெளிவுமான நோக்கம் உண்டு. நீங்கள் கர்த்தருடைய செய்கைகளாய் இருக்கிறீர்கள், விசேஷித்த சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய விசேஷ பாடலாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு நாளும் உங்களை அற்பமாக எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் அற்புதமானவர்கள், விசேஷித்தவர்கள். மந்தையில் ஏதோ ஒரு சாதாரணமான ஆடாக இருக்கும் நிலைமையை விட்டுவிடுங்கள். மந்தையில் உள்ள ஒரு செம்மறியாட்டுக்கு முன்பாக ஒரு கோலை நீட்டினால் முதலில் ஒரு ஆடு தாண்டி செல்லும். பின்பு அதை பார்த்து மற்ற ஆடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தாண்ட ஆரம்பிக்கும். அந்த கோலை எடுத்துவிட்டாலும் கூட ஆடுகள் மந்தையின் சுபாவப்படி குருட்டுத்தன்மையாய் தாண்டி சென்று கொண்டே இருக்கும். ஏன் தாண்டுகிறோம், எதற்காக தாண்டுகிறோம் என்று அவை எண்ணி பார்ப்பதில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் வாழ்க்கையின் நோக்கம் அறியாதபடி வாழ்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யேசபேலை பின்பற்றி மந்தையாக விக்கிரக ஆராதனைக்குள் சென்றார்கள். தாங்கள் கர்த்தருடைய விசேஷமான ஜனம் என்பதை மறந்தார்கள். கர்த்தருடைய அநாதி சிநேகத்தை மறந்தார்கள். ஆனால் எலியாவோ தான் விசேஷித்தமானவர் என்பதை உணர்ந்தார். ஆகவே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் சிருஷ்டித்து மேன்மையான காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நில்லுங்கள். அவர் சர்வ வல்லவர். உங்களுக்காக வல்லமையான காரியங்களை செய்தருளுவார். அவர் மகிமையின் ராஜா. உங்களை மகிமையின் மேல் மகிமை அடையச் செய்வார். இன்றைய நினைவிற்கு கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள், மாலை யோவான் 10 அதிகாரம் 1 23 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தரை துதித்து ஆராதியுங்கள்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன். ஆம்.